அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு இபிஎஸ், துரோகிகளுக்கு இங்க இடம் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையில இவங்களை எல்லாம் அடிச்சிடுறாரு. யார் யார் இருக்கிறாங்களோ யாரும் வேண்டாம். அந்த துரோகங்கிறதுக்கு என்ன டெபினிஷன் அவர் வச்சிருக்காரான்னு தெரியல. அப்படி பார்த்தா நான் பொதுவா ஒரு தலையாளா வெளியே இருந்து பார்த்தா துரோகத்தின் வடிவமாவே இருக்கிறவர் எடப்பாடி தான். அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஆனா அது ராஜதந்திரம்னு அவர் சொல்லலாம். என்ன துரோகம்னு சொல்லட்டுமே. என்ன துரோகம்? பிஜேபியோட கூட்டணி வைக்கிறார். நீங்க எங்க சார் இருந்தீங்க? ஜனவரி 2024 நீங்க எங்க உட்காந்துருந்தீங்க? எதை பெருமையா சொன்னீங்க? டெல்லியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் நடுநாயகமாக பிரதமர் மோடி உட்கார்ந்துருக்கிறார். பக்கத்திலேயே எடப்பாடி உட்கார்ந்தார். ஞாபகம் இருக்கு அந்த காட்சி? அதை பெருமையா பேசுனீங்க. இது துரோகம்னா அது துரோகம் இல்லையா? ஒரு கூட்டணியில இருந்தா உங்களுக்கு அந்த மரியாதை கொடுப்பாங்க, ஏற்றுக்கணும். இன்னைக்கு ஓபிஎஸ் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறார், மரியாதை கொடுக்குறாங்க. அது எப்படி துரோகம்னு சொல்லுவீங்க? திமுகவோடு சேர்ந்துட்டாங்கலாம் ஜெயக்குமார் பேட்டி கொடுத்துருந்தாரு. நான் சொல்லட்டுமா, கள்ள கூட்டணி என்பது ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் தான். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடிக்கு ஒரு தூசு கூட விழாவை பார்த்தோம். தூசி விழுந்துருச்சேன்னு எடப்பாடி லேசா சொல்லட்டும் ஓடோடி போவார். ஸ்டாலின் ஊதி விடுவார். ஐயோ எங்க எந்த கண்ணுன்னே பாரு. அப்படிதான் நடக்குது. அப்படி என்ன திமுக அமைச்சர்கள் துடிக்கிறாங்க. திமுக அமைச்சர்கள் துடிக்கிறாங்க வேதனையில. தெரியுமா? நான் இன்னைக்கு வெளிப்படையா அந்த குற்றச்சாட்டை சொல்றேன். இன்னைக்கு கோர்ட்டுக்கு அவங்க நடையா நடக்கிறாங்க அதிமுக போட்ட ஆட்சி காலத்துல போட்ட வழக்குகளுக்கு. ஆனால் ஸ்டாலின் அந்த முன்னாள் அமைச்சர்கள் அப்படி பாதுகாக்கிறார். நாங்கெல்லாம் சொல்லி 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 8 பேர் மேல வழக்கு போட்டாங்க. சார்ஜ் ஷீட்டே போடல. சட்ட நடைமுறை தெரிந்த ஸ்டாலின் சார்ஜ் ஷீட் போடாம கள்ள மௌனம் சாதிச்சார். பொதுவெளியில பேசுற 4 பேர் மேல சார்ஜ் ஷீட் போட்டார். ட்ரையல் தொடங்கவே இல்லை. ட்ரையல் தொடங்கினா தீர்ப்பு வந்துடும். எதுக்காக ட்ரையல் நடத்தல? இப்ப புரியுதுங்களா? ஓடி போய் எப்படி சொல்றீங்க? நீங்க ஓடி வந்து கேட்டீங்களே, இதுதான் ஆதாரம். ஏன் நடத்தல? அதான் நானும் கேட்கிறேன், ஏன் நடத்தல? நாங்க திமுக தொண்ட ஒவ்வொருத்தரும் கேட்கிறோம், எதுக்காக நீங்க வேடிக்கை பாக்குறீங்க? எதுக்காக எடப்பாடி அவருடைய அமைச்சரவை சகாக்களை பாதுகாக்கிறீங்க? ஸ்டாலின் வெக்கப்படணும், தலை குனியணும். நான் 10 இடம் சொல்லிட்டேன். இது கடுமையான வார்த்தை அல்ல, நியாயமான விமர்சனம். இது ஸ்டாலின் வெட்கி தலை குனியணும். நம்ம மந்திரிங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு நடையா நடக்கிறாங்களே, நாம இப்படி அவங்களை பாதுகாத்துட்டு இருக்குமே வெட்கப்பட வேண்டிய முதல் நபர் ஸ்டாலின் தான். என்ன லாபம்? அதைத்தானே நானும் 3 வருஷமா கேட்கிறேன். என்னங்க லாபம்? 40க்கு 40 ஜெயிச்சுக்கிட்டு இது அரசியல் நினைக்கிறீங்களா? திமுக தொண்டனுக்கு செய்கிற துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம் நான் சொல்றேன். சரிதானா? அதனால அவங்களுக்குள்ள எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் நினைக்காதீங்க. எல்லாம் அரசியல் தான். அப்போ இப்ப அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் எந்த புள்ளிக்கு வர்றாங்க தெரியுமா? வழக்குல சிக்காத நபர்கள். ஆமா இல்ல, அண்ணன் எடுக்கிற முடிவெல்லாம் திமுக சாதமா போயிட்டு இருக்கு. இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார், பிஜேபி கூட்டணி விட்டு விலகி வர்றார். எனக்கு கிடைத்த தகவல், ஆதாரம் இல்ல, பிஜேபி கூட்டணியோட நீடிக்காதீங்கன்னு ஒரு தகவல். அது திமுக சாதகம். சேர்ந்து நின்று தான் இன்னைக்கு 10ல இருந்து 20 தொகுதி இவங்க ஜெயிச்ச. பூஜ்ஜியங்கிற வார்த்தை காணாம போயிருக்கும். ஒரு தொகுதி கூட ஜெயிக்கிட்டோம். பூஜ்ஜியம் வந்திருக்குமா? அரித்மெட்டிக் 12 தொகுதியை காட்டுது. கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சிருந்தா 20 தொகுதியில் போய் நிற்கும்.